தாவேகா தலைவர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கு சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேகா தலைவர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கு சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பி.டி. ஆஷா தீர்ப்பளிக்க உள்ளார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேகா தலைவர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கு சற்று நேரத்தில் தீர்ப்பளிக்கப்பட உள்ளது. ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பி.டி. ஆஷா தீர்ப்பளிக்க உள்ளார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் யுவராஜ், விவரங்கள் என்ன? வணக்கம். ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய சென்சார் சான்றிதழுக்கான அந்த தீர்ப்பானது இன்று காலை 10:30 மணியளவில் தொடங்கும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த திரைப்படமானது இன்று பொங்கல் பண்டிகையொட்டி இன்று ஜனவரி 9 வெளியாவதற்காக படக்குழு சார்பில் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் குறித்த நேரத்தில் இந்த படத்திற்கான இந்த தணிக்கை சான்றிதழ் கிடைக்கப்பெறாமல் இருக்கக்கூடிய நிலையில் இந்த திரைப்படம் இன்றைய தேதியில் வெளியாகாது என்று படக்குழு சார்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் ஜனநாயகருக்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா என்கின்ற ஒரு கேள்விக்குறியாக அந்த கேள்விக்கு இன்னும் சற்று நேரத்தில் இதற்கான தீர்ப்பானது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நீதிபதி பி.டி. ஆஷா அவர்கள் இதற்கான தீர்ப்பினை இன்று வழங்க இருக்கின்றார். நேற்றைய முன்தினத்திற்கு முன்பாகவே இரண்டு தரப்பினரும், அதாவது தயாரிப்பு நிறுவனம் மற்றும் சென்சார் சான்றிதழ் நிறுவனம் என தணிக்கை வாரியத்திற்கான இந்த இரண்டு தரப்பு வழக்கறிஞர்களும் தங்களுடைய வாதத்தை நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில் இன்று இதற்கான தீர்ப்பானது வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் இந்த திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்க பெறுமா என்கின்ற ஒரு கேள்விக்குறியும், அதே போன்று அப்படி கிடைத்தால் இந்த திரைப்படம் மறுதேதி, அதாவது வெளியீட்டிற்கான அந்த மறுதேதி என்று வெளியிடப்படும் என்கின்ற அந்த ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அந்த வகையில் ஜனநாயகன் படத்தை தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன் தொடர்ந்த இந்த வழக்கானது இந்த திரைப்படத்திற்கு உடனடியாக சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று அவசர வழக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பில். அந்த வழக்கினானது விசாரணையானது கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் இரு தரப்பினரும் தங்களுடைய வாதத்தினை முன்வைத்திருந்தனர். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க உத்தரவிடக்கூடிய வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பானது கிடைக்க இருக்கின்றது. ஜனநாயகன் உலகம் முழுவதும் இன்று ரிலீஸ் ஆக திட்டமிடப்பட்டிருந்த நிலையில், அதாவது நெதர்லாந்து, இங்கிலாந்து உள்ளிட்ட 39 வெளிநாடுகளிலும் அதே போன்று இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய திரையரங்குகளில் இந்த ஜனநாயகன் திரைப்படம் வெளியிடுவதற்காகவும் திட்டமிடப்பட்டிருந்தது. குறிப்பாக தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு திரையரங்குகளில் இந்த படத்திற்கான டிக்கெட் முன்பதிவும் தொடங்கப்பட்டிருந்தது. ஆனால் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் இந்த திரைப்படம் இன்று வெளியாகாது என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த திரைப்படத்திற்கான முன்பதிவு டிக்கெட் கட்டணங்களும் திரும்ப அளிக்கக்கூடிய அந்த ஒரு அறிவிப்பும் திரையரங்குகள் சார்பிலும் தயாரிப்பு நிறுவனம் சார்பிலும் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் இந்த திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்கப்பெறுமா, யூஏ சான்றிதழ் கிடைக்கப்பெறுமா, அல்லது இந்த திரைப்படத்தில் என்னென்ன மாதிரியான காட்சிகள் இடம்பெறக்கூடாது அல்லது மறு ஆய்வீட்டிற்கு உட்படுத்தப்படுமா என்கின்ற பல்வேறு கட்டமான அந்த சந்தேகங்கள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இதற்கான தீர்ப்பு நீதிபதி பி.டி. ஆஷா அவர்கள் வழங்க இருக்கின்றார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதற்கான இரு தரப்பினருடைய வழக்கறிஞர்களும் இரு தரப்பினரும் இன்று வருகை தந்திருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் இதற்குண்டான தீர்ப்பு வழங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கான ரசிகர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பும், அதே போன்று தமிழக திரை விமர்சனங்கள் இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பும் இன்னும் சற்று நேரத்தில் விளக்கமாக கிடைக்கப்பெறும். ஜனநாயகன் திரைப்படம் குறிப்பிட்ட தேதியில் வெளியாகாமல் இருப்பதற்காகவும், அதே போன்று மறுதேதி இந்த திரைப்படம் இன்று இதற்கான தீர்ப்பு கிடைக்க பெற்றால் மறுபடி எந்த தேதியில் வெளியாகும் என்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கின்றது. இந்த திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்கப்பெறுமா அல்லது எந்தெந்த மாதிரியான சென்சார் சான்றிதழ்கள் அதற்கான ஆட்சேபனைகள் வெளியாகும் என்பது இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதி பி.டி. ஆஷா அவர்கள் நீதியை வழங்க இருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.